சுபாஷ். ஓகே ஓகே. செவராலேருந்து அந்த காட்டில் அந்த கோயில் பார்த்துட்டு கொட்டை காயம் அப்படின்னத ஒரு ஊர், அங்கே வந்து டிஃபன் சாப்பிட்டோம். பரோட்டாவும் தோசை கடலைக்கறி நல்லா இருந்துச்சு. அப்புறம் ஒரு கட்டிங் சாயா போட்டு இப்போ வந்து கட்டங் சாயா பிளாக் டீ. ஏன்னா நமக்கு பால் இவங்க ஊற்றினாலும் ஊற்றலினாலும் டிஃப்ரென்ஸ் தெரிய மாட்டேங்குது. ஆனால் இது 15 ரூபா, அது வந்து 10 ரூபா. அது 10? அது 10 ரூபா. பால் ஊற்றுனா 10 ரூபாயா? எப்படி? சரி, இதாச்சா? இது சாப்பிட்டோம். 85 ருபீஸ் ஆச்சு. 4 தோசை, 4 பரோட்டா, ஒரு கடலைக்கறி, ஒரு கட்டங் சாயா. 85 ருபீஸ் தான் ஆச்சு. சாம்பார் சட்னி கூட இருந்துச்சு. சாம்பார் சட்னி கூட இருந்துச்சு. வடை எல்லாம் எதுவும் இருக்குல்ல? இல்லை, வடை இல்லை. லிமிட்டட் மெனு சாப்பிட்டு இப்போ எந்த ஒரு வழியா? ஐயோ, அவர் வழி பூரா பாபு தாத்தா சொன்னார். கரளிமுக்கு அப்படின்னு, கடப்புலா அப்படிங்கிற ஒரு ஊர் வழியா மன்ரோ ஐலாண்ட்ஸ் அப்படின்னு போயிட்டுருக்கோம். மன்ரோ ஆர் முன்ரோ அந்த ஐலாண்ட்ஸ்க்கு போயிட்டுருக்கோம். இப்போ பார்ப்போம். ரோட்ஸு நல்லா இருக்குது. சின்னதாக ஒரு ஆஃப் ரோடிங் இருந்துச்சு, அதை கூகுள் நம்பினதுனால அப்படி வழி இருந்துச்சு. நல்லா வேலை. நல்லா கர்வ்ஸ் எல்லாம் நல்லா சின்னது ரோடுங்க. ரொம்ப ஸ்பீடு கூட போக முடியாது, ஸ்பீடாகவும் போக முடியாது. ஏன்னா நிறைய கர்வ்ஸ். ஓவர் ஸ்டீரிங் இல்லை அண்டர் ஸ்டீரிங் ஆகிட்டால் கஷ்டம். ரோட்ஸ் ஃபஸ்ட்டே வந்ததில்லை இல்லையா, கொஞ்சம் சேஃபான ஸ்பீடில் போகணும். இது பாருங்கள், நிறையா ஆளுங்க லாட்ரி வித்துன்னு இருக்காங்கப்பா. லாட்ரி தான் இங்கே ஒரு பொழுதுபோக்கே போல. ஓகே, அவ்வளோதான், வச்சுருங்க. இன்னும் ஒரு 20 நிமிஷம் காட்டுது. மன்ரோ துருத்து வந்துட்டோம்ப்பா. எல்லாம் அந்த ஷிக்கரா போட்ஸுங்க தான். அங்கே தான் இருக்குது போட்டிங் எல்லாம். போட்டிங் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் இதுக்குள்ளே போகணும்னு காட்டுது, ஆனால் நம்ம கார் கொண்டு போக முடியாதுங்க. சரி, இங்கே போட்டுருவோம். ஏதோ வியூ பாயிண்ட் இருக்கு. எங்கே? இங்கே தான் உள்ள நடந்தா போயிட்டு வரணும்னு நினைக்கிறேன். வந்தோம்பா, இறங்கியிருக்கோம். இதோ மன்ரோ தீவுகள். போட்டிங் சர்வீஸ் தான் போல. மது போகிறதா 2 ஹவர். ஓகே, இதெல்லாம் காட்டுறாங்களாம்ப்பா. 2 ஹவருக்கு இதெல்லாம் காட்டுறாங்க. ஆட்டோவில் இவர் தான் நம்ம கூட இன்னைக்கு வரவர். உங்கள் பேர்னா? சுபாஷ். ஓகே ஓகே, സുഭാഷ് അണ്ണമ്പ. കുറേ മാംഗ്രൂവ്സും കുറേ കനാലും ഒക്കെ ചുറ്റി വരുന്നില്ലല്ലോ. ആ ഓക്കെ ഓക്കെ. ஒன்றும் பிரச்சனை இல்லைன்றாரு. பார்க்கிங்க അതുകൊണ്ട് ഒരു ശല്യം ഉണ്ടാകും. എങ്കിൽ ബോട്ട് എങ്ങനെയാണ്? 1000 ரூபா அப்படின்னாங்க 2 ஹவருக்கு. 1 ஹவருக்கு 500 ரூபா. 1000 ரூபா அப்படின்னு 2 பேருக்கு.
கம்மி பண்ணுங்க அப்படின்னா 100 ரூபாய் கம்மி பண்ணிக்கிட்டாரு. அந்த 100 ரூபாய் அவருக்கு கொடுத்துருவோம். அவருக்கு அதுக்கு தான் ஃபீஸ் கட்டுறோம்னு நினைக்கிறேன். அப்படியா? இந்த ஓஹோ சரி சரி, பார்ப்போம் அவருக்கு கட்டுறோமா என்னன்னு. ஓ அவங்கவுங்க இந்த போட்டுங்க இருக்குது போலப்பா. இன்னும் கிட்ட வருவாருன்னு நினைக்கிறேன். இல்லை குதிக்கணுமா? குதிக்கலாம் முடியாது. ஏறுதா சார்? சார் நீங்கள் போங்க முதல்ல, பத்திரமா ஏறுங்க. ஓகே. இங்கே உட்காரவா சார் நானும்? எவ்வளோ ஓகே. ஃப்ரெண்டு ஆ அது பேக் சரி சரி ஓகே. ஜாக்கெட் ஏறு ஜாக்கெட் இது போல் லைஃப் ஜாக்கெட்டா? ஆ ലൈഫ് ജാക്കറ്റ് നമ്മ കാറിലേ ഇരുந்துச்சு രണ്ട്. ഇതേ ഇല്ല താനൂർ അപകടം കഴിഞ്ഞപ്പോഴേ ആ. കർശനമാക്കി അതാണ് ஜென்ஸ் போல ஜிப்பு வச்ச மாதிரி. கத்திக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் போயிருப்பாங்க போல. இருந்துச்சே காருங்க. ஜி விழுந்தீங்கன்னா ஸ்விம்மிங் பண்ண வந்துடுவீங்க தானே? பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட் அப்படின்னாரு. வெயில் போனா ரொம்ப ஆழம் இல்லை போல். குச்சியே பாதி தான் உள்ளே போகுது. அடே இதுக்குள்ளே கூட்டின்னு போவார் போல் இப்போ நம்மளை பிரிட்ஜுக்கு அடியில். உள்ளே உக்காந்தா போதும்னு நினைக்கிறேன் இல்லையா? ஆ டவுனா படுத்துட வேண்டியதுதான் இப்படி. இதுதான் அந்த வெளிநாட்டில் ஒன்று இருக்கே. இந்த பக்கம்லாம் ஃபிஷ் ஃபார்மிங் அப்படின்றாரு அண்ணன். இந்த பக்கம்லாம் ஃபிஷ் ஃபார்மிங் அப்படின்றாரு அண்ணன். இதுவே நல்லா சோஃபா மாதிரி இருக்கா. இந்த மாதிரி சாஞ்சு நோக்கார தண்ணியில் போகிறதுனால குஷ்னிங் மாதிரி ஆடுது. சரி இது கீழே எத்தனை அடி இருக்கும்னா? இது 4.5 അടിയൊക്കെ 4.5 അടി. അത് 2 അടിയുള്ള ഭാഗങ്ങളും ഉണ്ട്. ആ 2 അടിയുള്ള ഭാഗം. சரி சரி. ഓക്കെ. நீங்கள் இங்கே எத்தனை
வருஷமாக ஓட்டுறீங்க போட்டு? ഇതിന് പരിചയം 35 വർഷം. 35 வருஷம். சரிங்கப்பா. உங்கள் வீடெல்லாம் இங்கே தானே? സൈഡും വെള്ളത്താൽ ചുറ്റപ്പെട്ടാണ്. நாலு பக்கமும் தண்ணி இருக்கும் அப்படின்ட்டு குன்றத்தில். യൂണിയനാണ് 60 പേര് യൂണിയൻ, 4 യൂണിയൻ. കോൺഗ്രസിൻ്റെയും CPM-ൻ്റെയും BMS എല്ലാ യൂണിയനും എന്നാൽ സംയുക്തമായിട്ടാണ് ഓരോരുത്തരനുസരിച്ച് ഇങ്ങനെ എഴുതി. അതേ പിന്നെ നമ്മളെ നമ്പർ വിളിച്ച് വരികയാണെങ്കിൽ നമുക്ക് ആ ഓട്ടം കിട്ടും. இப்போ அங்கே பேர் எழுதிக்கினாரு அது வந்து യൂണിയനാ? നമ്മൾ യൂണിയൻ്റെ. അപ്പം എന്നെ ഒരു നമ്പർ വിളിച്ചാൽ വരുന്നത് എനിക്കൊരു ഗസ്റ്റ് ഉണ്ടെന്ന് അത് നമുക്ക് 1 മണിക്കൂർ മുമ്പേ എനിക്കൊരു ഗസ്റ്റ് ഉണ്ടെന്ന് അതേ കൊണ്ടുപോകും. അല്ലാതെ ട്രെയിനിനെ പണം எல்லாருக்குமே ஒரு கஸ்டமர். നമുക്ക് ബുക്കിംഗ് കിട്ടും, ബുക്കിങ്ങിന് വരുമല്ലോ, പാക്കേജായിട്ട് വരും. അവർക്ക് ഭക്ഷണം വേണം, ചിലർക്ക് റൂം വേണം, ഇതെല്ലാം നമ്മളായിട്ട് അറേഞ്ച് ചെയ്ത് കൊടുക്കും വേണ്ടുന്നത്. ரூம் எல்லாம் எப்படிங்க? വെള്ളി ഇപ്പോൾ ഈ ന്യൂ ഇയർ വരെ എല്ലാം ഫുള്ളാണ്. அந்த பேர்ட்ஸ் Panji. ஐலாண்ட்ஸு இதெல்லாம் சின்னதாக இந்த லைன் தெரியுதான்னு தெரில உங்களுக்கு. இவ்வளோ தூரம் இந்த பக்கம் ஸ்டாக்னண்ட்டாக இருக்குது தண்ணி, அந்த பக்கம் ஃபுல்லு ஜோராக ரொம்ப ஆக்டிவாக இருக்குது தண்ணி. லேக் அண்ட் ரிவர் ரெசார்ட்டாக இது. அங்கே இருக்கு பாரு நம்ம கேட்ட அந்த இது ஆர்ச் மாதிரி. இதெல்லாம் மேங்க்ரூவ்ஸ் தான்.
சார் இங்கே ஃபோட்டோ எடுங்க சார் எங்களை. நல்லா தெரியுது. ஆ வெயிலா? ஒரு மணி நேரம் தான் தாங்க முடியுது. ஆனால் உனக்கு மன்னிப்பே இல்லை. கல்யாணி ராகம் சின்ன ஒரு பேசேஜ் அங்கே ஓடிட்டு வந்திருக்காரு அண்ணன் சுபாஷ் அண்ணன். எந்த ஊர் அப்படின்னு கேட்டோன்னே கேஜிஎஃப் அப்படின்னா ஓ படமோ அப்படின்னாரு. அந்த ஊர் தெரிஞ்சதே படம் வந்துதான். ஆமாம் போங்க நீங்கள் உட்காருங்க. ஆக்சுவலாக அங்கே ஒரு இடத்துல இறக்க விட்டார். முட்டி அளவு தான் தண்ணி இல்லை, தொட அளவு தண்ணி. நல்லா இருந்துச்சு. இறங்கிட்டு ஆடிட்டு இருந்தோம் கொஞ்ச நேரம். ஆ மலையாளம் இல்லை, தமிழ் தமிழ். இதுக்கும் மோட்ரு வச்சுருக்காங்க, மோட்ரு போட்டு. ஆமாம் അത് കുഴപ്പമില്ല. இருக்கா? சரி சரி சரி, நீங்களே கூப்பிட்டு போயிடுங்க அப்போ. சரி எங்கே கூப்பிட்டு வந்துட்டு அண்ணா நம்மளுக்கு இந்த குச்சி போட்டு ஓட்டுற இதுவும் கற்றுக் கொடுக்குறாருப்பா. நல்லா இருக்கு. சரி ஜி, நீங்கள் கேட்டால் நான் கேட்டால் வேறு வேறையா? சமாதானம் பண்ணிடுங்க. ஆடுங்க ஆட்டுங்க ஆட்டுங்க.
தான் இருக்குது. ரொம்ப ஆழம்லாம் இல்லை. இங்கே நடந்துடுவீங்க. அங்கே ஜெல்லி ஃபிஷ் எல்லாம் காட்டினார் அவர். அவ்வளோ பெருசு. அது கேப்சர் ஆகிருக்கு தொட்டிலாட்டு. சின்ன சின்னதெல்லாம் ஃபாரஸ்ட்காரங்க நட்டுந்தான். ஆல்ரெடி இருக்கிறதெல்லாம் இருக்குது மேன்க்ரோவ்ஸு. இதெல்லாம் ஃபாரஸ்ட்காரங்க மேன்மேடு மேன்க்ரோவ்ஸ் மாதிரி. நம்பர் பிளேட் இருந்ததெல்லாம் பார்த்துருந்தேன், கேட்டேன். ஒரு ஆமாம் லைசன்ஸு நம்பர் பிளேட் வேணும், கெனால் டிபார்ட்மெண்ட் இது இருக்கணும் அப்படின்னாரு. அதான் அதுக்கெல்லாம் இருக்குது. இன்னும் சின்ன சின்னதுக்கெல்லாம் இருக்கும்னு தெரில எனக்கு. அவ்வளோதான், எண்ட் ஆஃப் ரைடு. இறங்கி போய் இப்போ காரில் ரைடு போக வேண்டியது தான். ஆமாம், $900 பேசியிருந்தோம், 1000 கொடுத்துட்டோம். நல்லா அமைதியாக சிரிச்ச முகமாக இருக்கார், நல்லா பேசுகிறாரு. இல்லை நல்லா இருந்ததுப்பா. என்ன ஒன்று, கொஞ்சம் வெயிலுக்கு வெயிலில் வரக்கூடாது. என்ன ரொம்ப வெயிலாக இருக்குது. ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு முன்னாடி ஒருத்தர் தான் ரெஜிஸ்டர் பண்ணிடுறாங்க. பாத்தியா பேர் ஆச்சு. ஓகே, பை பாய். 10 நிமிஷம் அர்லியாக வந்துட்டோம். 2 hours. ஏன்னா நம்ம அந்த டீ கடைக்கிட்ட போகல, அதுவும் போய் டீ கடைக்கு போகல. அப்புறம் தண்ணியில் கூட ரொம்ப நேரம் ஆகல, சும்மா இறங்கணும், ஏறிட்டோம் அதுக்கப்புறம்.